இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நீடிப்பு, ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானின் நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் பக்லபி மீது தக்காளி வீசி தாக்குதல். அபாயகரமானதாக மாறும் ஈரான், அணுசக்தி நிபுணர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. மத்திய கிழக்குக்கு வந்த 3வது கப்பல் ஈரானுக்கு நெருங்கும் நேரம் எச்சரிக்கும் ட்ரம்ப். மத்திய கிழக்கு அமைதிக்கு சீனா மும்முரம் வெளிப்படுத்தும் பாகிஸ்தான். அமெரிக்காவுடனான பதற்றத்துக்கு மத்தியில் ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்கிய சலுகை. போர் நிறுத்த காலத்தில் ஆயுதங்களை குவிக்கும் ஈரான், ட்ரம்ப் விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்க கடற்படையின் இரும்பு பிடியில் சிக்கிய ஈரான். ஈரானின் திடீர் தீர்மானம், வளைகுடா போர் பதற்றத்தில் அதிரடி திருப்பம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்தை ஈரான் அரசு தற்போது பரிசீலித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான பதட்டமான சூழலுக்கு மத்தியில் இந்த பாதையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு புதிய வரிகளை விதிக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது. எனினும் ரஷ்யா போன்ற ஈரானுடன் நெருக்கமான நட்பு பாராட்டும் நாடுகளுக்கு இந்த கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோவுக்கான ஈரான் தூதுவர் ஹசீம் ஜலாலி தெரிவித்துள்ளார். இதன்போது ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சலுகை எதிர்காலத்தில் தொடருமா என்பது குறித்து தெளிவான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும், தற்போதைய சூழலில் ரஷ்யாவின் நலன்களை கருத்தில் கொண்டு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இந்த விதிவிலக்குகளை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். உலகின் மிக முக்கியமான எரிசக்தி போக்குவரத்து பாதையாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் இத்தகைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது சர்வதேச வர்த்தக வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க கடற்படை தற்போது 19 கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் இதில் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் அடங்குவதோடு இந்திய பெருங்கடலில் மேலதிகமாக 7 கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஏப்ரல் 13 முதல் ஈரானிய துறைமுகங்கள் மீது நடைமுறைப்படுத்தப்பட்ட கடற்படை முற்றுகை பணிக்காக இதுவரை குறைந்தது 33 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளது. இந்த முற்றுகையின் ஒரு பகுதியாக பாரசீக வளைகுடாவிலிருந்து சுமார் 2000 மைல் தொலைவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதி உட்பட இதுவரை 3 கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியை சுற்றியுள்ளதாகவும் அமெரிக்க படைகள் அதில் ஏறி சோதனையிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதி நிகழ்வாக புதன்கிழமை இரவு இந்திய பெருங்கடலில் ஈரானில் இருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற தடை செய்யப்பட்ட நாடற்ற கப்பல் ஒன்றை அமெரிக்க படைகள் கைப்பற்றியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. மெஜெட்டிக் எக்ஸ் எனப்படும் இந்த ராட்சச எண்ணெய் கப்பல் சுமார் 20 லட்சம் பேரல் எண்ணெயை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை ஈரானின் கடல்வழி எண்ணெய் விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி நிபுணர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுத்துறை கொள்கைக்கான தலைவர் காஜா ஹல்லாஸ் வலியுறுத்தியுள்ளார். பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி நிபுணர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் ஈரான் விடுக்கும் அச்சுறுத்தல்கள் எதிர்காலத்தில் மிகவும் அபாயகரமானதாக மாறக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா நிர்வாகத்தின் போது எட்டப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை விட பலவீனமான ஒன்றாக தற்போதைய புதிய ஒப்பந்தங்கள் அமைந்துவிடக்கூடும் என்ற அச்சத்தை ஹல்லாஸ் வெளிப்படுத்தியுள்ளார். 2015ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது அணுசக்தி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் சர்வதேச ஆய்வாளர்களை தனது நாட்டுக்குள் அனுமதிக்கவும் ஒப்புக்கொண்டது. அதற்கு ஈடாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி இருந்தார். இந்த நிலையில் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் வெறும் அணுசக்தி திட்டத்தை பற்றி மட்டும் அமைந்தால் போதாது, அதில் அணுசக்தி நிபுணர்கள் பங்கு பெற வேண்டியது அவசியம் என ஹல்லாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈரானின் ஏவுகணை திட்டங்கள், பிற ஆயுத குழுக்களுக்கான ஆதரவு மற்றும் ஐரோப்பாவில் ஈரான் மேற்கொண்டு வரும் சைபர் தாக்குதல் நடவடிக்கைகள் போன்றவை குறித்தும் பேச்சுவார்த்தைகளில் தேர்வு காணப்பட வேண்டும் எனவும், அவ்வாறு செய்ய தவறினால் ஈரான் முன்பை விட அதிக அச்சுறுத்தலை உருவாக்கும் நாடாக மாறும் என அவர் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான தற்போதைய போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்க இரு தரப்பினரும் இணக்கம் வெளியிட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேலிய மற்றும் லெபனான் தூதுவர்களுக்கு இடையே நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய 10 நாள் போர் நிறுத்தம் எதிர்வரும் திங்கட்கிழமை முடிவடைய இருந்தது. இந்த புதிய இணக்கப்பாட்டின் மூலம் இதனை தொடர முடிந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரேசா பக்லபி மீது தக்காளி ஹெட்டச் வீசப்படும் காணொலி ஒன்றை ஈரானிய அரசு ஊடக நிறுவனம் பகிர்ந்துள்ளது.
இது தொடர்பில் வெளியிடப்பட்ட 47 வினாடி காணொலி ஒன்றில் ஜேர்மனியின் பெர்லினின் ஒரு கட்டிடத்திலிருந்து ஃபக்லவி வெளியே வந்தபோது ஒருவர் அவர் முதுகில் சிவப்பு நிற திரவத்தை வீசி தாக்கும் சம்பவம் காட்டப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டுக்காக சைப்ரஸ் ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டத்துக்கு தயாரான நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை கைவிடுமாறு ஜெர்மன் ஜனாதிபதி பெட்டிக் மெர்ஸிடம் ஃபக்லவி அழைப்பு விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் உள்ள ஆட்சியின் மீது மேலும் அழுத்தம் கொடுக்குமாறு அவர் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை கேட்டுக்கொண்டதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஐரோப்பா செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கின்றன, ஆனால் அது இன்னமும் செய்யவில்லை. மரண தண்டனை நிறுத்துமாறு ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்து எதுவும் செய்யப்படவில்லை. அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்களை கட்டாயப்படுத்தும் எதுவும் செய்யப்படவில்லை. தங்கள் சுதந்திரத்துக்காக தொடர்ந்து போராடும் ஈரானியர்களின் குரலாக இருப்பதற்காக பெர்லினுக்கு வருகின்றேன் என ரெசா பக்லவி கூறியுள்ளார். ஊடகங்களுடன் கலந்துரையாடல்கள் நடாத்துவது, ஈரானிய புலம்பெயர்ந்தோரை சந்திப்பது மற்றும் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவது ஆகியவை குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட சீனா மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் கொள்கை ரீதியான பங்களிப்பை வழங்கி வருவதாக பாகிஸ்தான் செனட்டர் முசாகித் குசைன் சயித் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், மத்திய கிழக்கு விவகாரத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட 5 அம்ச திட்டத்தை இரு நாடுகளும் ஏற்கனவே முன்வைத்துள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளும் இப்பிராந்திய பிரச்சினைகளை அமைதி வழியில் அணுகுவதை உறுதி செய்துள்ளன. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் ஒரு தலைப்பட்சமான தீர்மானத்தை சீனா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த தடுத்ததன் மூலம் அது நடுநிலையான மற்றும் நீதியான முறையில் செயற்படுவதை நிரூபித்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி இளவரசர் ஹாலித் மற்றும் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோருடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நடாத்திய பேச்சுவார்த்தைகள் சீனாவின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது. ஈரான் விவகாரத்தில் சீனா தொடர்ந்து தகவல் தொடர்புகளை பேணி வருகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீனா மேற்கொண்டு வரும் ராஜதந்திர முயற்சிகளின் ஒரே நோக்கம் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடையே அமைதியை ஏற்படுத்துவதுதான். இந்த உன்னத நோக்கத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என தெரிவித்துள்ளார். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இன்று இஸ்லாமாபாத் செல்வதாக ஈரான் அரசு ஊடகங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று இரவு ஒரு சிறிய குழுவுடன் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகருக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியானது. அமெரிக்காவுடனான பதற்றத்தை தணிப்பதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அவர் பங்கேற்க உள்ளதாக பாகிஸ்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான விரிசலை சரி செய்ய பாகிஸ்தான் அரசு மத்தியஸ்தம் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. பேச்சுவார்த்தைக்கான பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடுகளை கவனிப்பதாக அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவினர் ஏற்கனவே இஸ்லாமாபாத் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானிய அமைச்சர் அராக்சியுடன் பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகள் முக்கிய ஆலோசனை நடத்திய பின்னர் அமெரிக்க குழுவுடனான சந்திப்பு இடம்பெறும் என கூறப்படுகிறது. அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணமே இல்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை சர்வதேச அரசியலில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் நிறுத்த அமைதி காலத்தை தவறாக பயன்படுத்தி மீண்டும் ஆயுதங்களை குவிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறித்த எச்சரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ளார். செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்படி விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய போர் நிறுத்த காலத்தில் ஈரான் தங்களை ரீலோட் செய்திருக்கலாம் என கருதுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது, வெளிப்படையாக அமைதி காப்பது போல் தெரிந்தாலும் திரைமறைவில் ஈரான் தனது ஆயுத பலத்தை பெருக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஈரானின் ஒவ்வொரு அசைவையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடுகள் தீவிர கண்காணிப்புக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்ட போதிலும் ஈரான் மீதான முழுமையான நம்பிக்கை அமெரிக்கா இன்னும் பெறவில்லை என்பதை ட்ரம்பின் பேச்சு பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய சரக்கு கப்பல் ஒன்றை அமெரிக்க படைகள் இடைமறித்த விவகாரத்தில் அது சீனா வழங்கிய பரிசு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த குற்றச்சாட்டை சீன வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டு உண்மைகளுக்கு புறம்பானது என சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் குவோ ஜியான்குன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி இயல்பாக தொடர வேண்டும் என்பதை அவர் இதன் போது வலியுறுத்தினார். ஈரானிய துறைமுகங்களுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு வாரத்துக்கு மேலாக கடற்படை முற்றுகையை நடைமுறைப்படுத்தியுள்ளதுடன் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. இதற்கு பல்லடியாக ஈரான் அந்த நீரிணையை மூடியுள்ளதோடு வர்த்தக கப்பல்களை கைப்பற்றி வளைகுடா பிராந்தியத்தின் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் முடக்குவதாக எச்சரித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய இந்த மோதல் போக்கு சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானில் நடக்கும் போரை அணு ஆயுத மோதலாக மாற்ற மாட்டேன் என தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாவது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு வந்தடைந்த நிலையில் வாஷிங்டனுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள ஈரானுக்கு காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக எச்சரித்துள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு மிகவும் பலவீனமான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு ஈரானுக்கு மேல் வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. குறித்த வெடிப்புக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் தங்கள் நாடு தற்போது ஈரான் மீது தாக்குதல் நடத்தவில்லை என ஸ்டேலிய வட்டாரங்கள் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தன. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தும் திட்டம் எதுவும் இல்லை, ஆனால் இஸ்லாமிய குடியரசு ஏற்கனவே வழக்கமான முறைகளிலேயே முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. நான் ஏன் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும்? அது அல்லாமலேயே மிகவும் வழக்கமான முறையில் அவர்களை நாம் முற்றிலுமாக அழித்து விட்டோம். இல்லை, நான் அதை பயன்படுத்த மாட்டேன். அணு ஆயுதத்தை யாரும் பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கப்படக்கூடாது. இதற்கிடையில் ஹோர்முஸில் கன்னி வெடிகளை புதைக்கும் எந்த ஒரு ஈரானிய படகையும் அழிக்குமாறு அமெரிக்க கடற்படைக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டார். பின்னர் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு காலம் கடந்து கொண்டிருக்கிறது என அவர் தனது சோசியல் தளத்தில் பதிவிட்டார். எனக்கு உலகில் உள்ள அத்தனை நேரமும் இருக்கிறது, ஆனால் ஈரானுக்கு இல்லை. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் இராணுவம் அழைக்கப்பட்டு விட்டது. அவர்களின் தலைவர்கள் இனி நம்முடன் இல்லை. முற்றுகை இறுக்கமாகவும் வலுவாகவும் உள்ளது. மேலும் அதிலிருந்து நிலைமை மோசமாகத்தான் போகும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான வருங்கால அமைதி பேச்சுவார்த்தைகள் கேள்விக்குறியாகியுள்ளதுடன் ஹோர்முஸ் ஜலசந்தி நிலவும் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு திரும்புவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ட்ரம்ப் காலவரையின்றி போர் நிறுத்தத்தை நீடித்திருந்ததிலிருந்து வாஷிங்டனும் ஈரானும் தங்கள் கவனத்தை ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீது திருப்பியுள்ளது. இது உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 1/5 பங்கு வழக்கமாக பாயும் ஒரு நீர்வழியாகும். போருக்கு பதிலடியாக ஈரான் நடைமுறையில் அதை மூடிவிட்டது. USS ஜார்ஜ் H.W. புஷ் விமானம் தாங்கிய கப்பல் மத்திய கிழக்கு வந்துள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் இயங்கும் பிரம்மாண்டமான அமெரிக்க போர்க்கப்பலின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. வியாழக்கிழமை 2வது விமானம் தாங்கி கப்பல் செங்கடலில் இயங்கியது. அதே நேரத்தில் 3வது கப்பலும் இப்பகுதியில் உள்ளது என அமெரிக்க மத்திய கட்டளை மையம் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளது.